கொரோனா பரவி கொண்டிருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். முதலில் பயத்தை விடுங்கள். முதலில் சளி பிடிக்காமல் இருப்பதற்கான வழிகளை பாருங்கள். இப்போ என்ன சொல்றாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு இது வராது. இதைத்தானையா சித்த மருத்துவம் சொல்லுகிறது. சரி, வந்தால் என்ன செய்வது என்றால் கபசுர குடிநீர் இருக்கிறது, நிரூபித்திருக்கிறது அல்லவா. இப்பொழுது ஒரு திரிபு, அது ஏற்கனவே வந்ததனுடைய திரிபு. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம் இப்படிப்பட்ட பொருள்களை உணவில் கொஞ்சம் சேர்த்து சமைத்து சாப்பிடுங்கள். நேற்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஐயா என்ன கொரோனா பரவல் அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, ஆங்காங்கிலும் சிங்கப்பூரிலும் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்களே, என்னையா செய்வது, இந்தியாவிலும் பரவி கொண்டிருக்கிறதே. நான் சொன்னேன், இது மனிதகுலம் இருக்கும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். முதல்ல கொரோனா, அதுக்கப்புறம் ஒமைக்ரான், அப்புறம் இதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவில் இப்போ சுகாதார அமைச்சகம், தமிழ்நாடு அரசாங்கம் முகக்கவசம் போடுங்கள். திரும்ப நலிந்து கிடந்த ஒரு தொழில் உருவாச்சு பார்த்தீங்களா, அது திரும்ப புத்துயிர் பெறுது. அவ்வளோதான் விஷயம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு இது வராது. இதைத்தானையா சித்த மருத்துவம் சொல்லுகிறது. சித்த மருத்துவம் சொல்லுவதே இதுதானே. எவன் ஒருவன் பலவீனமாக இருக்கிறானோ அவனை எளிதாக வீழ்த்தி விடலாம். பலமாக இருப்பவனை வீழ்த்துவது என்பது கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை. அதனால் கொரோனா பரவி கொண்டிருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். முதலில் பயத்தை விடுங்கள். முதலில் பயத்தை விடுங்கள். சளி பிடிக்காமல் இருப்பதற்கான வழிகளை பாருங்கள். சரி, வந்தால் என்ன செய்வது என்றால் கபசுர குடிநீர் இருக்கிறது, நிரூபித்திருக்கிறது அல்லவா. இப்பொழுது ஒரு திரிபு, அது ஏற்கனவே வந்ததனுடைய திரிபு. ஆடாதோடை இருந்தால் பாடாத நாவும் பாடும் என்று சொன்னார்கள். ஆடாதோடை கஷாயம் இதுக்கு நல்ல பலனை தருகிறது என்று சொல்கிறார்கள். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம், சுக்கு இதெல்லாம் இருக்கிறது அல்லவா. இப்படிப்பட்ட பொருள்களை உணவில் கொஞ்சம் சேர்த்து சமைத்து சாப்பிடுங்கள் என்று நான் சொன்னேன். என்ன, இது போதுமாங்க ஐயா? உண்மையாகவே இது போதும் ஐயா, இது போதும். இதை விட ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள பொருள்கள் உலகத்தில் எனக்கு தெரிந்து இல்லை. பட்டை, லவங்கம், கிராம்பு, கடுக்காய், நெல்லிக்காய், மஞ்சள், எலுமிச்சை சாறும் தேனும், இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் போல வேறு எதிலுமே இல்லை. என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க, இது சுலபமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு